அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பலஸ்தீன மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிங்கிறது மிகப்பெரிய கொடுஞ்செயல், இன அழிப்புங்கிறதுல உலகத்தில் இருக்கிற மனிதநேய சிந்தனை கொண்ட யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனா அதுக்காக இஸ்ரேலிய இராணுவமும் ஜியோனிஸ்ட் அமெரிக்க அதிபர் பைடனும் பலஸ்தீன மக்களுக்கு இழைத்த அநீதிகளுக்காக அப்பாவி அமெரிக்க மக்களை தண்டிக்கிறவன் இல்ல நம் கருணைமிக்க இறைவன்கிறத முஸ்லிம் மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்பாவி அமெரிக்க மக்களின் அழிவுகளில் நாம குளிர்காயறதுங்கிறது நிச்சயமாக சரியான பார்வையா இருக்க முடியாது. இஸ்லாமிய விழுமியங்கள் என்பது வேறு. இதே பலஸ்தீனிய மக்களுக்காக மிகப்பெரிய அளவுல போராட்டங்களை நடத்தி குரல் எழுப்பினவங்க தான் அமெரிக்க மக்கள். சிலர் செய்யற தவறுகளுக்காக வேறு சிலரை அழிக்கிறவன் எப்படி நீதியாளனாக, நேர்மை தவறாத இறைவனாக இருக்க முடியும்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நீதிக்கு சாட்சிகளாக ஆகிவிடுங்கள். ஒரு சமுதாயத்தின் மீது இருக்கும் பகை நீங்கள் நீதியாக நடக்காமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம். நீதியாக நடங்கள், அதுவே இறையச்சத்திற்கு நெருக்கமானது. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் செய்வதை இறைவன் நன்கு அறிந்தவன். முஸ்லிம்கள் சமூக வலைதளங்களில் சிந்திச்சு பதிவிடுங்க. பிறருடைய துக்கத்தில் மகிழ்ச்சி அடைகிறதுங்கிறது இஸ்லாமியர்களுக்கு உகந்ததில்லை. அது மட்டும் இல்லாமல் இப்படி செய்கிறதுனால முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாமியர்கள்னாலே ஒரு விதமான வக்ரபுத்தி கொண்டவங்க, வஞ்சம் தீர்த்துக்கிறவங்க, இயற்கை பேரழிவுகளை கூட தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அற்ப சந்தோஷம் அடைகிறவங்கன்னு சிந்திக்க வச்சிரும். இன்னும் சில பேர் அமெரிக்க காட்டுத்தீ விபத்து சம்பந்தமா நிறைய போலியான செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. நம் உயிரினும் மேலான இறைத்தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, இஸ்லாம் என்பதே பிறர் நலம் நாடுவதுதான். எனவே இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள், எதையும் சிந்திச்சு மனிதாபிமானத்துடன் பதிவிடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.